ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு வந்து பார்பிக்யூ நேஷனில் அப்பிடைசர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை, கேஜூன் பொட்டேட்டோ. ஓகேவா? ஸோ அது வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு டெலிஷியஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கறி அடுப்பில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கறி அடுப்பில் பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஸோ பார்பிக்யூ நேஷனுடைய பொட்டேட்டோ ஸ்டார்டர் வந்து எப்படி பண்ணணுன்னுட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? பொட்டேட்டோ வந்து சின்ன சின்ன பொட்டேட்டோ எடுத்துக்கிடுங்க. ஸோ அதை வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன பொட்டேட்டோவாக தான் தேவைப்படும். ஸோ அதை எடுத்துக்கிடுங்க எவ்வளோ தேவையாது. ஸோ 90% பாயில் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ மைதா எடுத்துருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், இது மைதா. கார்ன்ஃப்ளவர் வந்து 3க்கு 1 ஸ்பூன் வந்து மைதா. சரியா? ஸோ நான் அந்த அளவில் எடுத்துகிட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வாட்ரு ஊற்றி தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? கட்டி எதுவும் விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால அது வந்து திக்காக பிடிக்கும். கீழே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பொட்டேட்டோ வந்து என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ பொட்டேட்டோ வந்து பாருங்கள், லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க எல்லா பொட்டேட்டோவும், அல்லது கையில் வச்சு அமுக்கிக்கிடுங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஃப்ளாரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். கறி அடுப்பில் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு, மண்பானை ஆயில். ஸோ அந்த மாதிரி எடுத்து டைரெக்டாக நான் போட போகிறேன். பாருங்க, ஆமாம், சூடு கரெக்டாக இருக்குது. ஸோ கீழே வந்து பிடிச்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஸ்லோ ஃபயரில் தான் நான் எடுக்கிறேன். முதல்ல வந்து ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே மட்டும் லைட்டாக இதை நீக்கிடுங்க. ஏன் அப்படின்னா கீழே டக்குன்னிட்டு பிடிச்சிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். ஸோ உள்ளே அப்படியே நான் வச்சுக்கிடுறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ எடுத்துருவோம். இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் போட்டு எடுத்துருவோம். சவுண்டு கேட்டுங்களா? நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது. ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துருவோம். நம்ம பண்ண மைனேஸ் வந்து 4 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு வந்து 4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துக்கிடுவோம். பெல் பெப்பர் போடுறேன், இது எக்ஸ்ட்ரா தான். கார்லிக்கு, ஆனியன் வந்து சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி போடுறேன், ஆனால் கேஜூன் ஸ்பைசின்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அது வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸோ அதை தான் மெயினாக போடுவாங்க. மைனஸ் ரெடியாக இருக்கா? நம்ம இது ஹோம்மேடு தான். ஓகேவா? ஸோ ஆனியனு, கார்லிக் இதெல்லாம் போட்டுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி போட்டுக்கிடுங்க. சில்லி வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரியா? போட்டு ஸோ மேலே வந்து நம்ம கிளேஸ் நம்ம கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மேலே ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு. குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.